இப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் மாலையை மாத்திக்கோங்க. பொண்ணு கழுத்துல இருக்கிற மாலை எடுத்து மாப்பிள்ளை கழுத்துலயும், மாப்பிள்ளை கழுத்துல இருக்கிற மாலை எடுத்து பொண்ணு கழுத்துலயும் போடுங்க. ஏத்த மாதிரி எல்லாம் அமைதுன்னு நினைச்சுக்காத. என்ன நடந்தாலும் நான் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன். என்னப்பா ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? வளையல் எடுத்து அவங்க பொண்டாட்டி கையில போடுங்க. சரி பெரியப்பா. எடுத்துக்கோங்க. நந்தினி, கை நீட்டுமா. வானதி, கைய நீட்டு. அருள் வளையல போடட்டும். அருள் ப்ரோ, வளையல போட்டு விடுங்க. கைய நீட்டு. வரது வந்திருக்காரு. நம்ம கிட்ட ஏதோ பேசணுமா? எங்க இருக்காரு அந்த ஆளு? என் கூட வாக்கா. வா. என்ன சொல்றீங்க? வீடியோ அழிஞ்சு போச்சா? தலையில குண்ட தூக்கி போட்ட மாதிரி இப்படி சொல்றீங்க? அந்த வீடியோவை வச்சு நான் ஏகப்பட்ட திட்டம் போட்டிருந்தேன். ஏமா, நானும் தான் ஏகப்பட்ட திட்டம் போட்டிருந்தேன். எல்லாத்தையும் அவ கெடுத்து போட்டாளே. ஆமா, யார் அவ? சந்தியா எங்கேயோ இருந்து வந்து வீடியோவை அழிச்சது மட்டும் இல்லாம தாலி பிரிச்சு போக்குற அன்னைக்கு அருள் கையால வானதிக்கும் நந்தினி கழுத்துல கரிகாலனையும் தாலி கட்ட வைக்கிறேன்னு ஏன் முன்னாடியே சவால் விட்டுட்டு போறா. திருவிழாக்கு தானே சாமி கும்பிட வந்தா. அவ வந்த வேலையை பார்த்துட்டு போகாம அவ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யணும்? எனக்கும் அதே சந்தேகம்தான். திருவிழாவுக்கு வந்தமா சாமி மூட்டு போனமான்னு இல்லாம அவ எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? அவளால எல்லாம் போச்சே. சரி, அதை விடு. வீடியோ போயிருச்சுன்றதையே நினைச்சிட்டு இருக்காத. என் பொண்ணு வானதியையும் அருளையும் பிரிச்சு விடுற வேலையை நான் பாத்துக்கிறேன். அந்த திமிர் பிடிச்ச சந்தியாவை ஊற விட்டு அனுப்புற வேலையை நீ பாரு. தாலி பிரிச்சு கோக்கற அன்னைக்கு என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறக்கூடாது, இறங்கணும். அவ கழுத்துல தாலி இல்லாம என் வீட்டுக்கு திரும்பி வரணும். அத நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எனக்கு போதும். அந்த சந்தியாவ இன்னைக்கே இந்த ஊரை விட்டு அனுப்புற வேலைய நான் பாத்துக்கிறேன். அந்த வேலையை நீ பாரு, மத்த வேலைய நான் பாத்துக்கிறேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சரி, ரசமும் ரெடி பண்ணியாச்சு. கூட்டு போறீங்களா? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்ப சாம்பார் வந்து 2 கொதி கொதிச்ச உடனே கீழே இறக்கி வைக்க வேண்டியது. அதெல்லாம் ரெடியா இருக்கு. சரி, ரைட்டு. ஒரு கிண்டுங்க. சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டீங்களா? இல்லம்மா, எல்லாரும் இருக்காங்க. என்னம்மா? தண்ணி குடிக்கலான்னு வந்தேனே. தண்ணி 2 கேன் வெளியே கவுத்து போட்டுக்குமா? அப்படியா? சரி சரி.
நல்ல வாசமா இருக்கே. காரம் உப்புலாம் சரியா இருக்கும் போல இருக்கு. எல்லாம் சரியா இருக்குமா? இன்னும் 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். வாசனை வரத பார்த்தா இப்பவே சாப்பிடணும் போல இருக்குன்னு. எல்லாம் நம்ம கை பக்குவம் தாமா. சரி சரி. ஒரு நிமிஷம் வெளியே வாங்க. நீ போல வரேன். நீங்க அங்க பாத்து பண்ணுங்க. பண்ணுங்க. சரிங்கம்மா. சரி நாங்க போய் வேலைய ரெடி ஆனதும் இத எடுத்துட்டு போயிரலாம். சரி ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்துருங்க. ஏப்பா ஐயா நீங்க எங்க போறீங்க? ஐயா தண்ணி குடிக்க போறீங்க. வேலைக்கு வரும்போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி வர்றது. போ சீக்கிரம் போயிட்டு வா. இத வந்துறீங்க. என்னடா கிண்டி அது உயிர் எடுக்கிற விஷயங்கிறதுனால எனக்கு ரொம்ப பயமா இருக்குதும்மா. உங்கள ஒருத்தவங்களை நம்பி விஷயத்தை ஒப்படைச்சா பிரச்சனை நினைச்ச உங்களை போய் பண்ண சொன்ன. நீங்க இப்படி இருக்கீங்க. இல்ல இது சரிப்பட்டு வராது. நீங்க கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீயா? ஆமா கொடுங்க. ஏம்மா வேணாமா? சொல்றத மட்டும் செய்யுங்க. கொடுங்க. இந்தா. சரி உள்ள யார் இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க போங்க. சரிம்மா. அவன் வரும்போது வரட்டும். சீக்கிரம் எடுத்து வைங்கப்பா. தட்டு எடுத்து மூடிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சரி வாப்பா. பின்னாடி வா. ஆஃப் பண்ணிட்டு வா. நீ வாப்பா, வெளிய வேலை இருக்கு. சீக்கிரம் வாப்பா. எல்லாரும் எங்கேயோ போறானுங்க. இதுதான் சரியான நேரம். ஏம்மா என்ன? எங்கேயோ போயிட்டானுங்க. உள்ள யாருமே இல்லம்மா. இதான் சரியான நேரம். வாமா. சரி நான் வரேன், நீங்க போங்க போங்க. வா.